பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 5:12 இப்படியாய் கூறுகிறது: கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்பதாக. காருண்யம் என்னும் கேடகம், ஷீல்ட் ஆஃப் ஃபேவர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை காருண்யம் என்ற தயவினால் சூழ்ந்து கொள்ளுகிறவர். ஒரு கேடகம் எதிரிகளிடத்திலிருந்து எல்லா பக்கத்திலும் எப்படி நம்மை பாதுகாக்கிறதோ, அதுபோல கர்த்தருடைய தயவு எல்லா பக்கங்களிலும் இருந்து உங்களுக்கு வெளிப்படும். முட்செடியில் எழுந்தருளின தேவனுடைய தயவு யோசேப்பின் உச்சந்தலையில் இறங்கினதன் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் அந்த தயவு அவனை கேடகமாய் சூழ்ந்து கொண்டு பாதுகாத்து ராஜாவின் அடுத்த இடத்தில் உயர்த்தியது. ராஜாவின் செங்கோல் எஸ்தர் ராஜாத்திக்கு நீட்டப்பட்டது. அது அவளுக்கு அவன் கண்களில் கிடைத்த தயவின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. அது நிமித்தம் யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதுபோல கர்த்தருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு உங்களை உயர்த்தும், உங்களை வாழ வைக்கும். யாருக்கு கர்த்தருடைய தயவு வெளிப்படும் என்று மேற்குறிப்பிட்ட வசனத்தின் மூலம் பார்க்கும்போது நீதிமான்களுக்கு வெளிப்படும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிக்குரிய வாழ்க்கை வாழும்போது கர்த்தருடைய தயவு வெளிப்படும். தேவனுடைய பார்வைக்கு பிரியமானவற்றையும் செம்மையானவற்றையும் செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாச ஜீவியம் செய்யும்போது கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் பார்க்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5:12 கூறுகிறது. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு அவருடைய சிந்தையையும் சுபாவங்களையும் தரித்து அவரின் சாயலை வெளிப்படுத்தி ஜீவிக்கும் போது தேவன் உங்களை நீதிமான்களாய் பார்க்கிறார். வேதத்தில் நீதி என்ற வார்த்தையானது முதலில் ஆதியாகமம் 15:6 எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்பதாக. ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டு, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்போது கர்த்தர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை எண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் வயது சென்றவனாகிவிட்டான். அந்த வேளையில் நம்ப முடியாத கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படுகிறது. ஆனால் அவன் தன்னுடைய வயோதிபத்தை பார்க்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவியுங்கள். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலை உத்தமம் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தரோடு உங்கள் உறவு செம்மையானதாயிருக்கட்டும். உடன் மனிதர்களோடு நீங்கள் செய்கிற பரிவர்த்தனைகள் உண்மையும் செம்மையுமாய் காணட்டும். அப்போது கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் கண்டு உங்களை தயவினால் சூழ்ந்து கொள்ளுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் உம்முடைய காருண்யத்தினால், உம்முடைய தயவினால் கர்த்தர் நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. எல்லா புறங்களிலும் தயவு இவர்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். கையிடுகிற வேலைகளில் தேவ தயவு வெளிப்படட்டும். ஆண்டவரே, வேலை பார்க்கிற இடங்களில் எஜமான்கள் கண்களில் தயவு வெளிப்படட்டும். நீர் உம்முடைய தயவின் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.